ஹாய்ல வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது ப்ரொமோன்னு விட்டுருக்காங்க. இந்த ப்ரொமோன்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பிக் பாஸ் எவ்வளோ கோவமா இந்த பாய்ஸ் மேலேயும் கேர்ள்ஸ் மேலேயும் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். அதாவது நான் ஒரு டாஸ்க்கு குடுக்குறேன். நீங்க வந்துட்டு அதை எவ்வளோ கேவலமா பண்ண முடியுமோ, நான் அதாவது அடிச்சும் பார்த்தாச்சு, அ அதட்டியும் பார்த்தாச்சு. நீங்க திருந்துற மாரி இல்ல. நான் தான் இப்ப என்ன பண்ணேன்னா, உங்கள வந்து சண்டை மூட்டி விடுற மாரி ஒரு டாஸ்க்க குடுத்தா தான் நீங்க அத பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்க குடுத்தா, அதுலயும் சொப்பு சாமானுக்கு வந்துட்டு குழந்தைங்கலாம் சண்டை போடுற மாரி வந்துட்டு இங்க வந்து சண்டை நடக்குது. ஏய்யா! அதுதான் கிளியரா வந்துட்டு அந்த பிக் பாஸே சொல்லிட்டாரு. ஒரு டாஸ்க்க குடுத்துட்டு, இது வந்துட்டு ஒரு பல்லக்கு தான். இத வந்து 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவான பல்லக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு பாய்ஸ் டீம் என்ன பண்றாங்க, முந்திக்கிறாங்க. நம்ம ராஜா ராணவ் கேசரிய உட்கார வச்சு, பல்லக்குல அழகா வந்துட்டு முத்துக்குமரன், மத்தவங்கலாம் ஆனந்தி. ஆனந்தி எப்படின்னா, பின்னாடி இந்த பஸ்ஸ வந்து ஒருத்தர் தள்ளுவார் பார்த்தீங்களா? அதே தள்ளு, 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 தள்ளு அந்த மாரி அவங்க புடிச்சுக்கிட்டே அங்க தான் 4 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க ஒரு சைடு கேப்ல புடிச்சுக்கிட்டு கூட்டு போயிடுறாங்க. அத வந்து படைத்தளபதி என்னமோ இந்த நாட்டுக்கு வந்துட்டு இவங்க படைத்தளபதி மாரி. பாய்ஸ் நாட்டுக்கு இவங்க படைத்தளபதி மாரி அவங்களும் முன்னாடி போறாங்க. அ அங்க போய் அவங்க அதுக்கு மேல அக்கப்போர் அங்க போய் நிறுத்திட்டு குடுத்தா தானே, இவங்க நாட்டு ராணி, சாப்பாட்டு ராணி. சாச்சனா உள்ள வருவாங்க. குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க உங்களுக்கு வேணும்னா அந்த பொது இடத்துல இருந்திருக்கும்போது நீங்க கேட்டுருக்கணுன்றாரு. பொது இடத்துல இருக்கும்போது ஏன்பா அதுதான் வந்து தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்களே. இந்த ஒரு பல்லக்கு 2 நாட்டுக்கும் சொந்தமானது, சமமானது. அ ஓ அதாவது எதிர்ல வந்துட்டு அவங்களுடைய விஷயத்த காமிக்கணுமோ அங்க காமிக்காம அதுதான் எனக்கு அவங்க பண்ணும்போதெல்லாம் எனக்கு தோன்றது எல்லாமே, விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கே சொன்னாரு. அழகா சொன்னாரு. நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் குடுக்குறேன். நீங்க அந்த கேரக்டர் பண்ணாம என்ன பண்றீங்கன்னா, அந்த கேரக்டர விட்டுட்டு உங்க ஈகோவோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளான்னு அந்த கேரக்டரோட பண்ணா அது நல்லாருக்கும். அத விட்டுட்டு, அ ஐயோ கடவுளே! எப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவரு விடமாட்றாரு. நம்ப தீபக் அதெல்லாம் விட முடியாது. நீங்க வந்துட்டு எங்களுக்கு குடுத்தாகணும். இது வந்து 2 பேருக்கும் சொந்தம். அப்புறம் எப்படி எங்க ராணி அங்கருந்து நடந்து வருவாங்க? அவங்க பாவம் கால் வலிக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சண்டை போடுறாங்க. இவரு குடுக்க மாட்றாரு. உடனே பவித்ரா அங்கருந்து ராஜதந்திரி. அங்கருந்து போயிட்டு, நீங்க போய் வீரர்கள அனுப்பிச்சு போய் தூக்கிட்டு வாங்கன்றாங்க. போர் நடக்குது. அங்க எல்லாம் வந்து எல்லாம் பெரிய பல்கா இருக்காங்க. இவங்க போய் என்ன பண்ணுவாங்க? ஆனா இங்கேருந்து ஒருத்தர் போறாரு. நம்ம இவரு சத்யா. அவரு அதுக்கு மேல என்னத்த சொல்ல? ஏன்டா இந்த டீமுக்கு அனுப்பிச்சீங்க? நான் பாட்டுக்கு நிம்மதியா பாய்ஸ் டீம்லயே இருந்தேன். இந்த டீம் ஒண்ணுமே சரியில்லடா! அப்படின்ற மாரி அவரு போயிட்டு சரிங்க போறேங்க. யோவ் அத கொஞ்சம் குடியா, இழியா. என்னய்யா நடக்குது? எவ்வளோ அழகா வந்துட்டு ஒரு செட்ட அமைச்சு உங்களுக்கெல்லாம் காஸ்டியூம குடுத்துட்டு, அவங்க ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாங்க. மக்கள் அத எதிர்பார்க்குறாங்க. எங்க அசீம் ரேஞ்சுக்கு வந்து நேத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ்ல வைரல் ஆச்சோ இல்லையோ, அசீம் அந்த சீன் தான் பயங்கரமா வைரல் ஆகுது. நான் துப்பி குடுக்குறேன் நீ சாப்பிடு. ஏய்! மவனே இந்த மாரிலாம் பேசுறவனுக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு இவரு விக்ரம் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை ஆயிருக்கும். விகு தூக்கி கழட்டி போட்டிருப்பாரு அசீம். பயங்கரமா போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஏடிக்கு அவங்க டீம்ல "ஏய் என்ன" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்திருப்பாங்க. எல்லாரும் எதிர்த்து நிப்பாரு நம்ம அசீமு. அது எப்படி இருந்துச்சு? இத அந்த இதோட வச்சா, இது இங்க போயிடுச்சு. இத காணோம். கீழ போய் பள்ளத்த நோண்டி உள்ள போயிடுச்சு அந்த வீடியோ. அ அது அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு நேத்து ஃபுல்லா. அவங்க எல்லாரும் "ஏங்க இதுதாங்க இந்த சீசனு. அது போன சீசனுக்கு முன்னாடி சீசனுக்கு முன்னாடி நடந்ததுங்க. பரவாயில்லங்க அதாங்க நல்லாருக்கு. இத பார்க்கறதுக்கு அத பார்த்துட்டு போலாம்" அப்படின்ற மாரி இருக்கு. கடைசியில ராணுவ கேசரி மகாராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த பல்லக்குல உட்கார்ந்தாரு. "முடிஞ்சா என்ன தூக்கி காமி" அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன சரி அவங்க கேட்டா குடுத்துட்டு போ வேண்டியது தானே. அதாவது டாஸ்க்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா பண்றாங்கன்னு நெனச்சுட்டு, இந்த மாரி வந்துட்டு குழந்தைங்க மாரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கு பார்க்கறதுக்கு. அது கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி இருக்குது. என்னத்த சொல்றது? நீங்க உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. அதே மாரி நேத்து வந்துட்டு இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். அந்த டாஸ்க்க இனிமே சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். அதுலயும் இந்த ஒற்றன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் ஒற்றன் இல்ல, கொற்றன். உன் தலையில வந்து நான் கொட்டுறேன்னு தான் சொல்லணும். அ அழகா பச்சையா தெரியுது. எல்லாம் வந்து உட்காந்துட்டு அந்த சபையில வந்து பேசிட்டு இருக்காங்க. அ இந்த மாரி வந்து யாரோ ஒருத்தன் ஒட்டுறன் இருக்கான் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. டவுட் வந்துருச்சு. இவரு அப்பதான் வந்துட்டு பாத்ரூம் வருது. சரி போ. ஆனா உடனே வந்துரணும். உடனே வா. அப்ப நான் 5 நிமிஷம் கழிச்சு போறேன். அப்ப நம்மளுக்கு டவுட் வருதா? என்ன இவன் உடனே மாட்றான். அப்போ பாத்ரூமுக்கு தான் போறானா? இல்ல எனக்கு 2 வருது. அ அப்போ போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்னா, இல்ல நான் 5 நிமிஷம் கழிச்சு வரேன். 2 வருதா இல்லையா? அப்போ டவுட் வருமா இல்லையா? இது ஒட்டுறனா இது? சரிங்க நான் போறேங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுமா இல்லையா? அத விட்டுட்டு, சரி நீ போன்னு சொல்லிட்டு போக விட்டு புறப்பட்டு திரும்பி பார்க்குறாங்க. எல்லாம் என்ன பண்றாரு பார்க்கலன்னா, இவரு நைஸா போயிட்டு இவரு இருக்கிற உருவத்த மறைக்க முடியுமா? போயிட்டு இப்படி நைஸா உட்காந்துக்கிட்டாரு ஒரு இடத்துல. என்னையா கக்கூஸ்குள்ள போறதுக்கு பதில் இந்த இடத்துல உட்கார்றாரு. ஐய்யயோ! அசிங்கம் பண்ற போறான்னு சொல்லிட்டு எல்லாம் எட்டி பார்த்தா,
அந்த பக்கம் பவித்ராவும் போகிறாங்க. கருப்பு காயினும் போயிடுச்சு, வெள்ளை காயினும் போயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இங்கேருந்து அவங்க, செங்கோல் எங்கே இருக்குது? அவர் இங்கே இங்கே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய அந்த கைவினை பொருட்கள், ஆமாம் அதுக்கு பேர் கைவினை பொருட்கள், களிமண்ணில் 4 தட்டு குட்டுன்னு தட்டி வச்சுருக்காங்க, இது கைவினை பொருட்களாம். அதை எடுத்து அங்கே இருக்க நீலப்பெட்டிக்கு அடியில் வச்சுருக்காங்கன்ட்டார் அவர். அப்படியா? அதாவது போன ஒற்றன் எப்படி செய்தி சொல்லலாம், இது இருக்குது அது இருக்குது பார்த்துக்குங்க, அவ்வளோதான், போயிடணும், ரெஸ்ட் ரூம் போயிடணும். இவர் இங்கே இருந்துக்கிட்டு 6 அம்மா உட்காந்து, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க காலையில், மதியானம், நைட்டு, அப்பா இன்னும் பயங்கரமாக செஞ்சுருக்கீங்க, அதான் வீட்டில் விசேஷமாக, இந்த மாதிரி கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துடுச்சு. இவங்க 2 பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இது ரகசியம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்னு எப்படி போய் கையங்களாக பிடிக்க போயிட்டார். ஆனால் இவர் சொல்லிட்டார், தீபக்கும் நம்ம ராஜா தந்திரியா, இவர் ரயானும் வேணாம் இப்போ விடு. அதுக்கப்புறமா ஒரு செம்ம ஷாக் ஒன்று வச்சாங்க, அதுதான் சிரிப்பு ஹைலைட்டு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வர, என்ன முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு, இங்கே வாயன் ஒரு விஷயம் கேட்கணும். இந்த நாட்டில் ஒரு ஒற்றன் இருக்கான், உனக்கு தெரியுமா? தெரியும். அப்படியா? உனக்கு தெரியுமா? உனக்கு யார் மேலே சந்தேகமாக இருக்கும்? ஆர்ஜி ஆனந்தி மேலே சந்தேகமாக இருக்கும். அப்படியா? ஏன்னா அந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்களே. சரி வேறு நம்ம இவர் மேலே, முத்துக்குமரன் மேலே சொல்கிறாரு, அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது சந்தேகம் கிடையாது, உனக்கு இருக்கிற வன்மத்தை இங்கே வந்து கக்கிட்டு போயிட்டேன். அப்படியா? சரி இது யார்கிட்டையும் சொல்லியதா, நாங்கள் கேட்டதை கூட சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். இவங்க பார்த்தியா நம்ம முத்துக்குமரன் நினச்சிட்ருக்கோம், கடைசியாக இது இருக்குது ஓட்டுறானா அப்படின்னு. இதில் இன்னும் பெரிய ஹைலைட்டுன்னா, இந்த ஸ்டோர் ரூமுக்கு 2 பேரும் போகிறாங்க. யார்? நம்ம சிவகுமாரும் பவித்ராவும். உள்ளே போய் ரகசியமாக பேசுங்க. இவ்வளோ நேரம் பேசும்போது தெரிஞ்சிடும், அதான் ஏற்கனவே டவுட் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க கண்ணை மூணா எல்லாமே இருட்டுன்னு. கண்ணை மூணா உங்களுக்கு மட்டும் தான் கண்ணு தெரியாது, இருட்டு கிடையாது. ஐயோ, உள்ளே போயிட்டு பேசிட்டு எல்லாம் அரை மணி நேரம் உட்காந்து, என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா தானே இருக்கீங்க, சொல்லுங்கள், ஏதாவது காசு வேணால் சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன், எங்கள் மாமா துபாயில் தான் இருக்கேன், இப்படிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரகசியமாக. அப்போ கேட்குறாங்க, ஏங்க எல்லாருமே மாட்டிட்டுன்னு சொல்கிறாங்க. சான்ஸே கிடைக்காதுங்க, நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் பர்ஃபார்மன்ஸு, நீங்கள் அசால்ட்டாக வந்துட்டு என்னை போய் மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க அந்த பக்கம், வேறு மாதிரி நான் தரமான சம்பவத்தை கொடுத்துட்ருக்குங்க, போங்க நான் பார்த்துக்குறேன், போங்க, உங்களுக்கு என்னென்ன செய்திகள் வேணும் எனக்கு லிஸ்ட்டு போட்டு அனுப்புங்க, நான் உங்களுக்கு டக்குன்னு கொடுத்து அனுப்புகிறேன்ற மாதிரி. இவர் மைண்டுக்குள்ளே வந்துட்டு இவர் ஒரு ஜேம்ஸ் பாண்டுன்னு நினச்சிக்கிட்டார். அதில் என்ன ஒரு காமெடிச்சுமா, இப்போ நீங்கள் இங்கேயே இருங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அப்புறமா நீங்கள் வெளியே வாங்கலாம். என்னையா நடக்குது, உண்மையை எனக்கு புரியலேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்து பார்த்துட்டு இப்போ நீங்கள் வரலான்ட்டு போயிட்டார். அவங்க வெளியே வந்துட்டு இப்படி எடுத்து பக்கம் போயிட்டாங்களாம். இதை யாருமே பார்க்கலையாம். எப்பா, ஐயோ, இவங்க பண்ணுற அந்த லொல்லை பார்க்குறதுக்கு உண்மையிலே எங்கள் சத்தியமாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருட்டட் ஆகி போச்சு. எங்கள் ராஜாராணி டாஸ்க் இருந்தானங்க சொன்னாங்க, நாங்களும் அதை நம்பி தானங்க வந்தோம். கங்குவா படம் இப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சுல்ல, ஆக்சுவலாக கங்குவா படம் உண்மையில் நல்லா இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லைன்றாங்க. அதில் ஒரு சில பேர் ரிவ்யூ கொடுக்கும்போது நான் நொந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு இருக்குது. என்னத்த சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இன்றைக்காவது இந்த நாள் எப்படி போகுன்றதை பார்க்கணும். நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி நல்ல நாள் சூப்பராக போகுங்க அப்படின்றாங்க. எப்படிங்க அப்படின்னா, நாங்கள் தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஏங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ராஜாராணி டாஸ்க் எப்படி பிடிச்சிருக்கு. சரி, இதில் உண்மையிலேயே வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணுறது யார், அந்த கேரக்டராக இருந்தாலும் இவங்களும் பண்ணுறாங்க, இவர் வந்துட்டு ஒரு நல்லா பண்ணுறாங்க, இந்த பொண்ணு சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.